சுவையான ஹாப்பி பிஸ்கெட் வச்சு ஒரு கேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேக்கு செய்ய போகிறோம். ஹாப்பி பிஸ்கெட்டில் வச்சு 3 பிஸ்கெட்டு வாங்கியிருக்கு. இதில் 3 பிஸ்கெட் எடுத்துருக்குங்க. இதில் நம்ம கேக் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு செஞ்சு பார்க்கலாம். நம்ம 3 பிஸ்கெட் கேக் எடுத்துருக்கு. நம்ம குக்கர் கொஞ்சம் சூடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு பற்ற வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கோம். நம்ம இந்த வாஷரை எடுத்துடலாங்க. சிம்மில் வச்சுருக்கோம் சூடாக. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக தானே இதில் வந்து நெய் போட்டு நம்ம தடவி வச்சுக்கலாம். இது ப்ரெஷ் இருந்ததுங்க, எழுத்து எங்கள் வீட்டு ப்ரெஷ் எல்லாம் நிற்கிறது இல்லைங்க. நல்லா அப்படி நெய்யை தடவி தடவி கொஞ்சமாக கோதுமை மாவு தூள் வைக்கலாம். கொஞ்சம் தடவி வச்சுருவேங்க. இன்னுமே கொஞ்சம் மைதமாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இந்த மாதிரி தடவி வச்சுருக்கேன். ப்ரெஷ் இருந்தால் தான் நல்லா நெய் பனிக்கு உருகி போச்சு, கெட்டி ஆயிடுச்சுங்க. நம்ம இந்த பிஸ்கெட்டை உடச்சிடுவோம். மூணு பாக்கெட் எடுத்துருக்கேங்க. கை வளர்ச்சி இதை நம்ம உடச்சி சின்னதாக உடச்சிக்கலாம். பிஸ்கட் ஆட்டு இந்த மாதிரி 4 துண்டு நம்ம உடைச்சி போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக நம்ம சுகர் கொஞ்சம் போட்டு இந்த பவுலில் வந்து நான் 1/2 கப்பு சுகர் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக போட்டுக்கோ. இது போட்டு நம்ம பொடிச்சிடலாம். 2 தடவை பொடிச்சிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி நைஸாக பொடிச்சு எடுத்துருக்கோங்க. தூள் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதில் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட்டு விட்டுறலாங்க. 1/4 ஸ்பூனு தான் எடுத்துருக்கேன், ரொம்ப வேண்டாம். 3 பிஸ்கெட்டு தரேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? இப்போ நம்ம பால் கொஞ்சமாக பால் காய்ச்சி ஆற வச்சது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பால் நல்லா ஆற வச்சோடனே ஆடை வந்துருச்சு. நல்லா வருது. கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஊற்றி மிக்ஸ் பண்ணால் தண்ணியாகவும் சான்ஸ் இருக்கிறதுனால பார்த்து கொஞ்சமாக ஊற்றி அவசரப்படாமல் மெதுவாகவும்
இன்னும் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நாடா மாதிரி வருதுங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். லைட்டாக பால் ஊற்றிக்குவோம், பத்தாது. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. நம்ம இதில் நெய்யும் இந்த மாவும் போட்டு வச்சுருக்கோங்களா, இதில் நம்ம ஊற்றிக்கலாம். எப்படி ஊற்றுறது இல்லைன்னா ஊற்ற மாட்டேன். நம்ம ஃபுல்லாக பழிச்சோம். பபுள்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம தட்டி வச்சுக்குவோம். தட்டி வச்சு குக்கரு சூடாயிடுச்சுங்க. குக்கர் நல்லா வெதுன்னு ஆயிடுச்சு. சிம்மில் வச்சு தான் சூடு பண்ணிக்க. இப்போ நம்ம கொஞ்சமாக ஹையில் வச்சுட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி காட்டணும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு வாழையம், இந்த வாழையம் வச்சு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வச்சுக்கலாங்க. நம்ம இடையில குத்தி பார்த்துக்கலாங்க. சின்ன குச்சி வச்சு மைகோதி வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சுக்கலாங்க. நம்ம இடையில குச்சி வச்சு வெந்துச்சோன்னா குத்தி பார்த்துக்கலாம். கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் ஜில்லாப்பு வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இப்படி இப்படி கேக்கு சாஃப்டாக வந்துருச்சுங்க. ஈஸியான மெத்தேடு. இப்போ கட் பண்ணு. நல்லா சாஃப்டாக இருக்கிறதால கட் பண்ணும். ஒரு பொருள் நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. பாருங்க, சாஃப்டாக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. சும்மா சொல்ல சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கணும். நல்லா அருமையாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஈஸியான மெத்தேடு பிஸ்கெட் வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. எங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.